நம்ம இன்னைக்கு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி. அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கி வரணும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இடையிடையில் இது போல் கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி முழுமையாக மேஷ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இந்தளவு தக்காளி முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்து பண்ணும்போது ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா மசாலாஸும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ மூடி போட்டு மூடிட்டு தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருந்தே இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. சிக்கனே தண்ணி விட்டு வரும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இது முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே கூட சர்வ் பண்ணலாம். சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரோஸ்ட் பதத்துக்கு பண்ணுறதுனால நல்லா இதை வறுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புலாவ் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக தயிர் சோறு கூடவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.